நீங்க டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தலை கிளீனா இருந்தாலும் கொஞ்சம் டைம் அப்புறம் ஸ்கேல்ப்ல ஸ்மெல் வருதா? இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஷாம்பு சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, பெர்ஃப்யூம் மாதிரி ஹேர் மிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பிகாஸ் ப்ராப்ளம் ஷாம்பூல இல்ல, ப்ராப்ளம் ஸ்கேல்ப்ல தான். இந்த வீடியோல ஸ்கேல்ப் ஸ்மெல் வர்ற ரியல் ரீசன் என்ன, அதுக்கு கரெக்ட் சொல்யூஷன் என்ன, சிம்பிளா கிளியரா பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்கேல்ப் ஸ்மெல் வர்ற மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் சொல்லணும். ஸ்கேல்ப் ஸ்மெல் வந்தானா அது டர்ட்டி ஹேர்னு அர்த்தம் இல்ல. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்கேல்ப்ல நேச்சுரலி ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், அது ஸ்வெட்டோட மிக்ஸ் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்தா பாக்டீரியா க்ரோ ஆகும். அந்த பாக்டீரியா தான் பேட் ஸ்மெல் கிரியேட் பண்ணுது. ஸோ ஸ்மெல்க்கு மெயின் ரீசன் ஆயில் பிளஸ் ஸ்வெட் பிளஸ் பாக்டீரியா. இதுதான் பேஸ் ப்ராப்ளம். மிஸ்டேக் 1, ஆயில் போட்டு வாஷ் பண்ணாம விடுறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2-3 டேஸ் வாஷ் பண்ணாம விடுறாங்க. இது பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஆயில் ஸ்கேல்ப்ல இருந்தா டஸ்ட், ஸ்வெட் எல்லாம் அட்டாச் ஆகும். அப்போ பாக்டீரியா growth டபுள் ஆகும். ரிசல்ட் ஸ்மெல் ஃபாஸ்டா வரும். ஸோ ஆயில் போட்டானா நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணுங்க. மிஸ்டேக் 2, வெட் ஸ்கேல்பா வச்சுக்கிறது. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஹேபிட். குளிச்ச அப்புறம் ஹேர் ஃபுல்லா ட்ரை பண்ணாம டைட்டா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. வெட் ஸ்கேல்ப்ல மாய்ஸ்சர் இருக்கும். மாய்ஸ்சர்னா பாக்டீரியாக்கு ஹெவன். அப்போ ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ரூல், ஸ்கேல்ப் ட்ரை ஆன அப்புறம் தான் ஹேர் டை பண்ணுங்க. மிஸ்டேக் 3, ப்ராடக்ட் பில்டப். இன்னும் ஒரு ஹிடன் ரீசன். ஷாம்பு, கண்டிஷனர், சீரம் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, ப்ராப்பரா வாஷ் ஆகலனா ரெசிடியூ ஸ்கேல்ப்ல இருக்கும். இது பில்டப் ஆகும், அதுவும் ஸ்மெல் கிரியேட் பண்ணும். எஸ்பெஷலி ஹெவி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிஸ்டேக் 4, ஓவர் ஷாம்பு. இது கெட்ட விஷயம் மாதிரி தெரியும், ஆனா இதுவும் ப்ராப்ளம் தான். டெய்லி ஸ்ட்ராங் ஷாம்பு யூஸ் பண்ணினா ஸ்கேல்ப் ட்ரை ஆகும். அப்போ பாடி என்ன பண்ணும்? இன்னும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆயில் இன்க்ரீஸ்னா ஸ்மெல் இன்க்ரீஸ். ஸோ பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் சொல்யூஷன், லெமன் ரின்ஸ். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சிம்பிளா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட் லெமன். லெமன்ல இருக்கிற அசிடிட்டி ஸ்கேல்ப் பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணும். யூஸ் மெத்தட்: 1 கிளாஸ் வாட்டர் எடுங்க, ஹாஃப் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுங்க. ஷாம்பு அப்புறம் இந்த வாட்டரை ஃபைனல் ரின்ஸா யூஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் லீவ் பண்ணுங்க. அப்புறம் பிளெயின் வாட்டர்ல ரின்ஸ் பண்ணுங்க. வீக்ல 2 டைம்ஸ் போதும். இது ஸ்கேல்ப் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். எக்ஸ்ட்ரா டிப்ஸ்: இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டிப்ஸ். ஹேர் வாஷ் ரெகுலரா பண்ணுங்க. ஸ்வெட் ஆன உடனே வாஷ் பண்ணுங்க. பில்லோ கவர் கிளீனா வச்சுக்கோங்க. கோம் ஷேர் பண்ணக்கூடாது. இது ஸ்மால் ஹேபிட்ஸ், ஆனா பிக் டிஃபரன்ஸ் கொடுக்கும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ஒரு இம்பார்ட்டன்ட் திங்: ஸ்கேல்ப் ஸ்மெல் ப்ராப்ளம் ஒன் டேல வேனிஷ் ஆகாது. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணும். கரெக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகும். குயிக் ரீகேப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்ப் ஸ்மெல் வர்ற மெயின் ரீசன்ஸ் ஆயில் பிளஸ் ஸ்வெட், வெட் ஸ்கேல்ப், ப்ராடக்ட் பில்டப். சொல்யூஷன்: ப்ராப்பர் வாஷ், ஸ்கேல்ப் ட்ரை, லெமன் ரின்ஸ். சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஃபைனலி, நீங்க தலை குளிச்சாலும் ஸ்மெல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு நாள்ல வருது? 1 டேயா இல்ல 2 டேஸ் அப்புறமா? காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல ஹேர் ஸ்மெல் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ரூட்டீன் பத்தி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. கீப் க்ளோயிங்.